ஒரு ராக் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரியலி அட்மயர். Thank you so much. It means a lot. Thank you. ஸ்ருதி ஹாசன் அவர்களோட வாய்ஸ் வந்து எவ்வளோ போல்டோ அதே மாதிரி உங்களோட டிசிஷன்ஸும் அவ்வளோ போல்டா இருக்கு. நீங்க கொடுக்குற அந்த இன்டர்வியூஸா இருக்கட்டும், வாட் எவர், இந்த பயங்கர போல்டா ஃப்ராங்கா அப்படியே அடிச்சு தள்ளுறீங்க. அது எப்படி அந்த தைரியம்? இல்ல அந்த டிசிஷன் எடுக்கும்போது ஐ எம் நாட் திங்கிங் ரைட் ஆர் ராங். ஐ ஃபாலோ மை ஹார்ட். சில டைம் அது வந்து பீப்புள் அக்ரி பண்ணுவாங்களோ இல்லையோ, போல்டா ஹேண்டில் பண்ணிட்டா ஐ எம் ஏபிள் டு கவர் இட் அப்னு நினைக்கிறேன். கவர் விட்டப்பா அப்படிலாம் தெரியலையே, பயங்கர தைரியமா அடிக்கிறாங்க. பாக்குறீங்களா? நான் பார்த்துருக்கேங்க. எனக்கு அவங்க வாய்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்க சொன்ன மாதிரி உங்க வாய்ஸே ரொம்ப போல்டான வாய்ஸ். நீங்க எடுக்கிற டிசிஷனும் ரொம்ப போல்டா தான் இருக்கும். அதை நாங்கள் அட்மையர் பண்றோம் மேம். எந்த சாங்கா? சாங்கா எந்த சாங்னு சொல்லுங்க. யார் யார் சிவம் நீ நான் சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம். Goosebumps. Thank you. Seriously, அவங்க எடுக்கிற அந்த ஒரு த்ரோ இருக்கே பயங்கரம். அதே மாதிரி தான். சாரி, ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் பேட் த்ரோட். அப்படியா? இதுதானா பேட் த்ரோட்? வைரல் ஃபீவர். அச்சச்ச. இல்ல நீங்க பேட் த்ரோட் சொல்றீங்க, பட் ஆனா எங்களுக்கு இது வந்து ஒரு குட் டேவா ஆயிடுச்சு. Thank you. வாய்ஸ் அந்த அளவுக்கு ஹை பிட்ச்ல நீங்க பாடும்போது எங்களுக்கு அப்படியே we feel better. அண்ட் உங்களுக்காக எல்இடில ஒரு ஸ்பெஷல் இமேஜஸ் இருக்கு. அது என்னன்றது பாத்துருவோம் இப்போ. நீங்க நிறைய கேரக்டர் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் வந்து ஜனனினாலே ரொம்ப வெரி ஸ்பெஷல். எஸ், கரெக்ட்டா? ஆமாவா இல்லையாப்பா? வரும்போதே ஜனனி ஜனனி தான் கத்துனாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜனனி ஒரு தடவை கூப்பிடுவோமா? Thank you so much. Really a special movie in my career. Absolutely. எப்படி பண்ணும்போது எப்படி இருந்தது? ரொம்ப அப்படியே யதார்த்தமா கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் இல்லையா கேரக்டர்? அத பத்தி கொஞ்சம் ஆமா, it was definitely challenging. இவங்களோட அக்கா தான் டைரக்டர் ஐஸ்வர்யா, அண்ட் ஒர்க்கிங் வித் ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ் வாஸ் அமேசிங். வெரி ஏர்லி என்னோட கரியர்ல இல்ல. ஸோ அப்போ எனக்கே டவுட் இருந்தது, பட் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி இன்னி வரலும் பேசுற அளவுக்கு ஒரு படம்னா ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் ஆல்வேஸ். ஸ்ருதி அக்கா தான் சொல்லுவேன். வெறும் அவங்க முதல் பேர் சொல்ல முடியாது. ஐயோ, சின்ன வயசில் அவங்க பேரால் கூப்பிட்டேன்னா டபால்னு தலைமையில் விழும். ஏய் அக்கா கூப்பிடு, மரியாதையோட கூப்பிடு. அக்காவும் நிறைய தலைமையில் தட்டியிருக்காங்க. ஏய் அக்கா கூப்பிடு, அக்கா தானே, அக்கா கூப்பிடு. ஓகேக்கா. பப்ளிக்லி அவங்க இல்லாத போது அவங்க பேர் சொல்லணுன்னா அவங்க ஸ்ருதி அக்கா தான் சொல்லுவேன். வெறும் அவங்க முதல் பேர் சொல்ல முடியாது. அவங்க வெறும் பேரால் கூப்பிட முடியாதுங்க. ஒரு மாதிரியே உள்ளு ஆயிடும். ஐயோ ஏதோ தப்பா பண்றேனே, அக்கா 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 அக்கா. so cute. ஸ்ட்ரிக்ட்டான சிஸ்டரா? நோ, உங்களுக்கு தெரியும்ல, யங்கர் சிப்ளிங்ல பப்ளிக்லலாம் அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். வீட்டுக்கு வந்தா சேட்ட, வெரி நாட்டி. ஸோ இதெல்லாம் சும்மா கேமராக்காக தான். பட் I'm really blessed to have a younger sister. ஒரு அக்கா இருக்கிறது எனக்கு I think is the best role I've played in my life. Yeah, always sisters bonding are very Yes, special. definitely. You miss her? Yes. Super. உலக நாயகனோட பொண்ணு நீங்க. அதுல சூப்பர் ஸ்டார் வந்து இந்த டைலாக் ஃப்ரேமை பார்க்கும்போது நம்ம தலைவர் ஸ்டைலு ஜி அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி, அப்படி ஒரு இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாயகன் பொண்ணு. இந்த படத்தில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரஜினி சார் வந்து உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான் இல்லையா? இந்த படத்துலையும் கூலிலையும். ஸோ இப்போ நம்ம ரைட்டான டைம் அவங்களும் மேடைக்கு வந்தாங்கன்னா we feel very enjoy.